மயிலாடுதுறை அருகே சாராய வியாபாரிகளால் இரட்டை படுகொலை அரங்கேறியுள்ளது. சாராய விற்பனையை தட்டி கேட்ட கல்லூரி மாணவன் மற்றும் இளைஞர் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன் இணைப்பில் இருக்கிறார். மோகன், கல்லூரி மாணவன் மற்றும் இளைஞர் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இதனுடைய கூடுதல் விவரம். மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட இந்த முட்டம் பகுதியில நேற்று நள்ளிரவு சாராய விற்பனையை தட்டி கேட்டதற்காக ஹரிஷ் என்கிற இளைஞர், ஹரிசக்தி என்கிற கல்லூரி மாணவர், பொறியியல் கல்லூரி 3ஆம் ஆண்டு படித்த இந்த மாணவர் நேற்று சாராய வியாபாரிகளால் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்துல அந்த கொலை செய்த சாராய வியாபாரிகளை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவினர்கள் நேற்று நள்ளிரவே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மாவட்ட காவல்துறை தீவிர தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில நள்ளிரவே அந்த ராஜ்குமார் அப்படிங்கிற சாராய வியாபாரி மற்றும் தங்கதுரை ஆகிய இருவரையும் கைது செய்திருந்தாங்க. 3வது குற்றவாளியான மூவேந்தன் என்பவரை தீவிரமாக தேடி வந்த நிலையில தற்போது அந்த 3வது குற்றவாளியும் கைது செய்யப்பட்டிருக்கார். இறந்த 2 இளைஞர்கள் உடலும் மயிலாடுதுறை மாவட்ட அரசு மருத்துவமனை உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டுள்ளது. பதற்றமான சூழல் நிலவுவதால் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை மற்றும் முட்டம் கிராமத்தில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. அருணா, கொலையில் தொடர்புடைய மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மயிலாடுதுறையில் அரங்கேறிய படுகொலைகளில் தற்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். உங்களுடைய தகவலுக்கு நன்றி.